Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் இன்ஃபினிட் செட். இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின். You have a set which contains all positive integers. Implement the smallest infinite set class. Smallest infinite set class initializes smallest infinite set class object to contain all positive integers. Int pop smallest function removes and returns smallest integer contained in the infinite set. Void add back function adds the positive integer number back into the infinite set if it is not already present in the infinite set. Right, so idan question. So basically என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு இன்ஃபினிட் செட் இருக்கு. ரைட், இன்ஃபினிட் செட் இருக்கு. இன்ஃபினிட் செட்னா என்ன மீனிங்? இன்ஃபினிட் செட்னா 1 2 3 till infinity கன்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் till infinity ஒரு செட் இருக்கு. ரைட், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு ஒரு செட்டில். நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பேசிக்கலி நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கிளாஸ் பேர் என்னன்னா ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட் கிளாஸை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பேசிக்கலி. ரைட், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா பாப் ஸ்மாலஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா, we have to pop the smallest element from the set. அதாவது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் எதுவோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், அப்புறம் ஆட் பேக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆட் பேக்னு ஒரு மெத்தட். ஆட் பேக் மெத்தட் என்ன பண்ணணும்னா, ஆட் பேக் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் வெதர் ஆல்ரெடி அந்த ஆட் பேக் மெத்தடில் பாஸ் பண்ணுற நம்பர் வந்து ஆல்ரெடி செட்டில் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். சப்போஸ் செட்டில் இருந்துச்சுன்னா we don't have to do anything. Suppose செட்டில் இல்லைன்னா we have to add that particular element into the set. புரியுது நம்புறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷன் தான். ரைட், ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸ்மாலஸ்ட் இன்ஃபினிட் செட்னு இருக்கா அண்ட் பாப் ஸ்மாலஸ்ட் இருக்கா. பாப் ஸ்மாலஸ்ட் ஆனது we have to return the minimum number. We have to remove and return the minimum number. ரைட், ஸோ மினிமம் நம்பர்னாலே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் என்னது? மினி ஹீப்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் மினி ஹீப்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரைட், ஸோ மினி ஹீப்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஸோ மினி ஹீப்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கோட் பண்ணிடலாம். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, இந்த பாருங்க ஆட் பேக் ஃபங்க்ஷனில் பாருங்க. ஆட் பேக் ஃபங்க்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த எலிமெண்ட் இஸ் நாட் ஆல்ரெடி ப்ரெசன்ட் ஒன்லி தென் ஆட். ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண நம்மளுக்கு வந்து எதர் ஒரு மேப்போ இல்லை அரேவோ தேவைப்படும். ரைட், மேப்ஸ் இல்லை அரே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து we are going to use a array. we are going to use a boolean array. ரைட், boolean array யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் நம்ம வந்து boolean array யூஸ் பண்ணலாம். ரைட், அண்ட் இப்போ நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க you have a set of which contains all positive numbers கொடுத்துருக்காங்க. ரைட், அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியல. பேசிக்கலி வந்து இன்ஃபினிட் செட்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸோ டில் இன்ஃபினிட்டி இருக்கு. பட் டில் இன்ஃபினிட்டி வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் டில் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து basically நம்மளுக்கு வந்து லைக் it will exceed the integer limit. ரைட், it will exceed the integer limit. ஸோ integer limit என்னது 2 power 31 minus 1. This is the integer limit. So in the infinity na like we can't say how much number is in infinity. Right, அதனால வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, I'm going to check the constraints. So constraints பாருங்க, constraints எவ்வளவு இருக்கு? 1 to 1000 இருக்கு. So it means that நம்மளோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட செட்ல இருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 till 1000 வரைக்கும் இருக்குன்னு மீனிங். ரைட், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செட்ல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து we can just add from 1 to 1000 ஆட் பண்ணிட்டு we can just proceed with the code. ரைட், ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன் டு த கோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மின் ஹீப் கிரியேட் பண்ண போகிறேன். ரைட், ஸோ ப்ரியாரிட்டி கியூ இன்ட் வெக்டர் ஆஃப் இன்ட் ஏன் பண்ணுறேன்னா, பிகாஸ் நம்ம வந்து இப்போ வெக்டரில் இருக்கிற பேசிக்கலி we are going to store the elements into the priority queue. அதனால் வந்து வெக்டர் ஆஃப் இன்ட் கிரேட்டர் இன்ட் ஸோ PQ நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐம் ஆல்சோ கோயிங் டு டிக்ளேர் vector, boolean array, vector of bool scene பேர் வச்சுக்கிறேன், scene. ரைட், ஸோ இப்போ வந்து இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன இனிஷியலைஸ் பண்ண போகிறேன்னா, going to initialize அதாவது நான் வந்து அந்த ப்ரையாரிட்டிக்குள்ள வந்து நான் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் இன்ட் i is equal to 1, i is less than or equal to 1000, i plus plus pq dot push i. அதே மாதிரி இப்போ வந்து நான் எல்லா எலிமெண்ட்ஸும் புஷ் பண்ணிட்டேன். எல்லா எலிமெண்ட்ஸும் புஷ் பண்ணியாச்சு. 1 to 1000 எலிமெண்ட்ஸ் புஷ் பண்ணியாச்சு. ஆஸ் வெல் அஸ் இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் புஷ் பண்ணிட்டேன்னா, எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து இருக்குதுன்னா, ஐ மீன் எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து அந்த செட்குள்ளே இருக்குதுன்னா we have to
indicate by some means that the particular element is in the set, right? அதாவது இப்போ எல்லா எலிமெண்ட்ஸுமே என் செட்டில் இருக்குது. 1 to 1000 வந்து செட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 to 1000 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த பூலியன், அதாவது இந்த பூலியன் அரேல வந்து ட்ரூ பண்ண போகிறேன். அதாவது பூலியனரி சீன் வந்து ட்ரூ பண்ண போகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி செட்டில் இருக்குது, ரைட்? அதனால் வந்து சீன் ஈக்குவல் டு ட்ரூ பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா சீன் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஆஃப் பூல், இல்லைனா வந்து லெட்ஸ் இதுதான் கரெக்ட். சீன் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஆஃப் bool. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1001 கொடுத்துருக்குறேன். அண்ட் இன்ஷியலைஸ் டு எவ்ரிதிங் இஸ் இன்ஷியலைஸ் டு ட்ரூ. ஏன் 1001 கொடுக்குறேன்னா பிகாஸ் ஏன் 1001னா பிகாஸ் நம்மளோட வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 0 பேஸ் இண்டெக்ஸ். ஸோ 0 to 1001, அதாவது 1001 இன்க்ளூட் 1000 வரைக்கும், 0 to 1000 வரைக்கும் இருக்கும். 1001னா இட் மீன்ஸ் தட் நம்ம இண்டெக்ஸ் வந்து 0 to 1000 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து லைக் ஐ எம் இன்ஷியலைசிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1001 நான் கொடுக்குறேன் அதனால, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாப் ஸ்மாலஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா லெட்ஸ் கிரியேட் அ வேரியபிள் இன்ட் ஸ்மாலஸ்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மின் ஹீப்பில் வந்து ரூட் எலிமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் pq.top. திஸ் வில் கிவ் அஸ் த ரூட் எலிமெண்ட். அண்ட் அதை வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். pq.pop ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சீன் பூலியன் அரே இருக்குது தெரியுமா? பூலியன் அரேயில் வந்து நம்ம வந்து இந்த எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம வந்து இந்த ப்ரையாரிட்டிக்கில் வந்து நம்ம இந்த ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் வந்து அதே சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து இந்த பூலியன் அரேலையும் நம்ம வந்து பண்ணணும், ரைட்? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சீன் ஆஃப் ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு false. Alright, and return smallest. Alright, and add back என்ன பண்ணணும், add back. So add பண்ணதுக்கு முன்னாடி we have to check whether that particular number is present in the set. அதாவது நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா if suppose அந்த செட்குள்ள இல்லைனா மட்டும் தான் நம்ம வந்து இந்த particular element நம்ம ஆட் பண்ணணும். if not seen of that particular number, then we can push that number into the priority queue, push of num. So push பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சீன் வந்து ட்ரூ பண்ணணும், ரைட்? பிகாஸ் we have actually seen this element, because this element is actually present in the priority queue. So scene of num is equal to true, right? So almost we are done with the code. Run பண்ணி பார்க்கலாம். So பாருங்க accepted வருது. Let me submit. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. ஸோ இட்ஸ் a very simple question தான். I don't know why it's rated as medium. So it's a very simple question தான், ரைட்? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.